ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். சின்னதாக ஒரு அறுவடை பண்ண போகிறேங்க. இங்கே பாருங்கள், பாவைக்காய் இருக்குதா? பிஞ்சிலேயே பறிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதுதான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வீட்டில் ரொம்பலாம் விளைய விடுறதில்ல. விதை வர்றதுக்கு முன்னாடியே எல்லா காயுமே பறிச்சிடுறது. அதுக்கப்புறம் 2 பாவைக்காய் பறிச்சிருக்கேன், வெள்ளை ஒன்று, பச்சை ஒன்று. அப்படியே இதை கூட பறிச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டுங்க. பாருங்கள், தொட்ட ஒன்று அப்படியே தண்ணியாக பிச்சுக்கிட்டு வருதுங்க. வெள்ளரி, ஆர்மேனிய வெள்ளரி. ஸோ இதை 3ஐயும் பறிச்சிக்கலாம். அப்புறம் சூப்பு போடும்போது சூப்புக்கு தேவையானதை பறிச்சிக்கலாம். இந்த பீன்ஸ் 1-2 கிடக்குது, அதையும் கூட கை கெட்டின வரைக்கும் பறிச்சுக்குவோம். அப்புறம் மேலே உள்ளதெல்லாம் அவங்கள தான் பறிக்க சொல்லணும், அதெல்லாம் எட்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தேவையான காய்கறிகளை இன்றைக்கி நான் பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி பறிக்கணும் அப்படின்னா நீங்கள் மாடி தோட்டம்